ஹலோ ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். அண்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஓ கிளாஸஸ்ல யூனிட் 9ல கிளாஸ் 10. ஸோ நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் பாலிசி. அதுக்கு கீழே சிஏசிபி. சிஏசிபினா என்ன? கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ். அதுக்கடுத்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ். எஃப்ஆர்பினா ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைஸ். அண்ட் ஃபைனலி ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ். இதெல்லாம் என்ன? இதுக்கு முன்னாடியே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை யூஜில படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்காக கொடுக்குற அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் பாலிசிஸ். நான் இப்போ சிஎஸ்சிபி என்ன பண்ணணும்னா, சிஎஸ்சிபி வந்துட்டு கமிஷன் இவங்க தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு. இந்த ஸ்டேட்ல வந்துட்டு ரைஸ் மேஜரா ப்ரொடியூஸ் பண்றாங்க, அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு இவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகுது, ஸோ நீங்க மினிமமா இந்த லெவலுக்கு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை அவங்க ரெக்கமெண்டேஷனை பொறுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா வேணாமான்னு சொல்லி கவர்மெண்ட் தான் வந்துட்டு டிசைட் பண்ணி. ஸோ அதுதான் எம்எஸ்பி. எஃப்ஆர்பி கூட சிஎஸ்சிபி தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எஃப்ஆர்பி வந்துட்டு இப்போ நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்னா ஸ்டாச்சுட்டரி மினிமம் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எஸ்பெஷலி ஃபார் சுகர் கேனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்துட்டு எஃப்ஆர்பி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ்னா ஒன்றும் இல்லை, அதுவுமே வந்துட்டு எம்எஸ்பி மாதிரியே தான். எதுக்காக கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டா ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. எதுக்காக ப்ரொக்யூர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடக்குது, ஒரு ஃப்ளட் நடக்குது, இல்ல நம்மளுக்கு வார் நடக்குதுன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு தேவைப்படல, அதனால வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அதுக்காக மட்டும் இல்ல, இந்த ஃபேர் பிரைஸ் ஷாப் அப்படின்னா என்ன, நம்மளுடைய ரேஷன் கடையில டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல, அதுக்காகவும் கூட ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதனுடைய பேசிக் திங். அண்ட் கிளாஸ்க்குள்ள போலாம். அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் பாலிசியை பாக்குறதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சரல் பிரைஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ அக்ரிகல்ச்சர் பிரைஸஸ்னா என்ன? நான் ஒண்ணு வாங்குறேன்னா அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, அதுக்கான விலை, ஓகேவா? அதுதான் பிரைஸ். அக்ரிகல்ச்சர் பிரைஸ்னா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். எப்படி மெஷர் பண்ணுவோம்னா மானிட்டரி டேர்ம்ஸ்ல தான் எப்பவுமே மெஷர் பண்ணுவோம். அக்ரிகல்ச்சர் பிரைசஸ்க்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ டிமாண்டோ பிரைஸோ அதிகமாகுதோ இல்ல குறையுதோ, அதுக்கு பொறுத்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷனையோ சப்ளையோ ஆல்டர் பண்ண முடியாது. அது எப்பவுமே கான்ஸ்டன்டா. நீ வந்துட்டு 1 ஏக்கர் பேடி போட்டிருந்தா அந்த 1 ஏக்கருக்கான பேடியை தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும், ஓகேவா? பிரைஸ் மாறுதோ டிமாண்ட் மாறுதோன்றதுனால நம்மளால அங்க ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து ஒரு ரீஜனுக்கும் இன்னொரு ரீஜனுக்கும் பிரைஸ் வேரி ஆகும். எல்லா இடத்துலயுமே கான்ஸ்டன்ட் கிடையாது. ஆப்பிள் காஷ்மீர்ல இருக்கிறதுக்கும் ஆப்பிள் வந்து சென்னையில வாங்குறதுக்கும் காஸ்ட் வேரியேஷன் இருக்கும். அண்ட் குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் இப்போ நான் ஒரு ஏக்கர்ல போட்டிருக்கேன், என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஏக்கர்ல போட்டிருக்காருன்னா நான் க்ரோ பண்ற குவாலிட்டியே தான் அவரு க்ரோ பண்றாருன்னா இல்ல, கண்டிப்பா கிடையாது. அண்ட் பிரைசஸ் ஆஃப் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் வேரி அக்ராஸ் தி ஸ்பேஸ். ஓகே, ஃபார்முக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்மே ஒரு ஸ்பேஸுக்கும் இன்னொரு பிளேஸுக்குமே வந்துட்டு வேரி ஆகும். அதுக்கடுத்து பிரைசஸ் ஆஃப் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் இன் ஜெனரல் ரிமைண்ட் லோ இன் தி போஸ்ட் ஹார்வெஸ்ட். நம்ம போடும்போது ஒரு பிரைஸ்ல இருக்கும், அதுவே ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிரைசஸ் வந்துட்டு லோ ஆகும். எதனால இப்படி? ஏன்னா அந்த பர்டிகுலர் சீசன்ல பார்க்கும்போது எல்லாருமே வந்துட்டு அந்த பர்டிகுலர் சீசன்ல பார்க்கும்போது எல்லாருமே அதே கிராப்பை தான் க்ரோ பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அதே டைம்ல தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது என்ன நடக்கும்? போஸ்ட் ஹார்வெஸ்ட் பீரியட்ல பிரைசஸ் குறையும். ஒரு மார்க்கெட்லயே ஒரு டைம்லயே மல்டிபிள் பிரைசஸ் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பிரைசஸ். என்ன? டிமாண்டை பொறுத்தோ பிரைஸை பொறுத்தோ ப்ரொடக்ஷனையும் சப்ளையுமே ஆல்டர் பண்ண முடியாது. ஒரு ரீஜனுக்கும் இன்னொரு ரீஜனுக்கும் வேரி ஆகும், குவாலிட்டி வேரி ஆகும், பிரைஸ் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸோட பிரைசஸ் கூட வேரி ஆகும். போஸ்ட் ஹார்வெஸ்ட் பீரியட்ல எப்பவுமே பிரைசஸ் லோவா தான் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு மார்க்கெட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல மல்டிபிள் பிரைசஸ் விற்பாங்க. அதுதான் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் பிரைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன? ஹிஸ்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி. இந்தியால அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி எப்படி வந்துச்சு? ஜான்வரி 1965ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க, ஜான் 1965ல அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன் செட்டப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சிஐசிபின்னு கிடையாது, அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன் தான் 1965ல வந்துச்சு. இத வந்துட்டு 1985ல ரீநேம் பண்ணாங்க. என்னன்னு ரீநேம் பண்ணாங்க? சிஏசிபி, கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ்ன்னு சொல்லி ரீநேம் பண்ணாங்க. சோ யார் இது வந்துட்டு எதுக்காக செட்டப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது. கவர்மெண்ட்டுக்கு பிரைஸ் அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸ்க்கான பிரைசஸ் இப்படி வேங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றதுக்காக இந்த அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷனை செட்டப் பண்ணாங்க. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, எதை மோட்டிவா வச்சு பண்ணுவாங்கன்னா,
கண்ட்ரியில இல்ல ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேட்ல இல்ல ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல பேலன்ஸ்ட் அண்ட் இன்டகிரேட்டட் பிரைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். எல்லா ஃபார்மரும் பெனிஃபிஷியல் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இது வந்துட்டு செட்டப் பண்ணாங்க. அண்ட் இது வந்துட்டு ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லாம கன்சியூமருக்கு கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல செட் பண்ணாங்க. ஸோ கன்சியூமருக்கு என்ன ஃபேர் அண்ட் ரினியூமரேட்டிவ் பிரைஸ் சாரி ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ்ல வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபேர் பிரைஸ் ஷாப்ல விற்பாங்க. ஸோ கன்சியூமர் கூட அதனால பெனிஃபிஷியல் ஆகும். ஸோ இதை மைண்ட்ல வச்சுதான் அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் செட் ஆகும். ஸோ வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரைஸ் பாலிசி, அதாவது அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசினா அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். நம்ம கிட்டே இருக்கிற ரிசோர்சஸை கரெக்டா அலோகேட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், ஃபார்மர்ஸ்க்கு கரெக்டா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும். இன்டியூஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன், இப்போ நம்ம வந்து கொடுக்குறோம், நம்ம கரெக்டா வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றோம்னா அவங்க அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும். ஃபார்மர்ஸ்க்கு இப்போ வந்துட்டு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுது. ஸோ அந்த மணியை வச்சு அவங்க எதுவுமே இல்லாம விற்க முடியாம கஷ்டப்படுற நேரத்துல இந்த எம்எஸ்பியில அவங்க வாங்கிக்கும் போது அந்த அமௌண்ட் வச்சு நெக்ஸ்ட் சீசனுக்கு அவங்க சோ பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். அண்ட் இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்ரிகல்ச்சர் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன். எப்படி அக்ரிகல்ச்சர் பிரைஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். யூஸ்வலி வந்துட்டு பிரைசஸ் வந்துட்டு ரொம்ப வேரி ஆகும், ஃபிளக்சுவேட் ஆகும். ஓகேவா, இப்படி ஃபிளக்சுவேட் ஆகாம ஈவன் அவுட்டா எப்படி வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் பிரைஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்எஸ்பி கொடுக்கலாம், ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் கொடுக்கலாம். மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா என்ன, கவர்மெண்ட் வந்துட்டு இன்டர்வெயின் பண்ணி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் செட் பண்ணலாம். அதுக்கடுத்து மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கீம்ஸ். மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கீம்ஸ்ல ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு மார்க்கெட் நியூஸ், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். மார்க்கெட் மட்டும் இல்ல, ட்ரேடர்ஸ்க்கு, பையர்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்கறது. பஃபர் ஸ்டாக்கிங் எதுக்காக பண்ணுவாங்க, நம்மளுடைய வார் டைம்ல இல்ல டிசாஸ்டர் டைம்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கடுத்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, இதுக்கு ஃபேர் அண்ட் ரினியூமரேட்டிவ், அதான் நம்ம ரேஷன் கடை அப்பவே சொன்னேன்னு நம்ம ரேஷன் ஷாப்ல கொடுக்குறாங்களோ அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த மாதிரி சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி பாலிசிஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பிரைஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீட். எதனால வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி வீடும். ஃபர்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆபரேஷன்ஸ்க்காக. ஏன்னா பல்கா அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிக்கு இருக்கிற ஒரு நேச்சர் என்ன, பல்க் ப்ரொடக்ஷன். ஓகேவா, எப்பவுமே ப்ரொடக்ஷனை குறைக்கவும் ஏத்தவும் முடியாது, அது பல்கா இருக்கும் எப்பவுமே. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா பெரிஷபிலிட்டி. மோஸ்ட் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல் கூட்ஸ் ஆர் பெரிஷபிள். ஆனா இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் அப்படி கிடையாது, அது செக்யூலர், நம்ம வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் வந்துட்டு பெரிஷபிள். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் ஆபரேஷன்ஸ்க்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆபரேஷன். செகண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஃபிக்ஸ்ட் இஷ்யூ பிரைஸ்ல கொடுக்கணும். இஷ்யூ பிரைஸ் தான் என்ன, கன்சியூமர்ஸ் கொடுக்கறது. அதுக்கடுத்து ரேஷனிங், ஒருத்தங்களுக்கு இவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு மட்டும் தான் கொடுக்கறது. அப்புறம் ரிஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இந்த கடத்துறது எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி, மீன்ஸ் ரைஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு இல்லீகலா எடுத்துட்டு போறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா மேக்ஸிமம் கண்ட்ரோல்டு பிரைஸ். இது கன்சியூமருக்கு யூஸ் ஆகும், அந்த பிரைஸுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கடுத்து அஷ்யூர்ட் மினிமம் பிரைஸ், இது ஃபார்மர்ஸ்க்கு. மேக்ஸிமம் கண்ட்ரோல்டு பிரைஸ் கன்சியூமர்ஸ்க்கு. அஷ்யூர்ட் மினிமம் பிரைஸ் யாருக்கு, ஃபார்மர்ஸ்க்கு. ஸ்டாச்சுட்டரி மினிமம் பிரைஸ் சுகர் கேன் ஃபார்மர்ஸ், சுகர் கேன் க்ரோவர்ஸ்க்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் பேன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம கிட்டே இல்லைங்கும் போது நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் போகக்கூடாது. ஸ்டெப்பிங் அப் இம்போர்ட்ஸ். நம்ம கிட்ட இல்லைங்கும் போது நம்ம இம்போர்ட்ஸ் வேணா என்கரேஜ் பண்ணலாம். அதுக்கடுத்து ரெகுலேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ட்ரேடிங். ஸோ ஒரு ஃபியூச்சர் ட்ரேடிங்ல ஃபியூச்சர் ட்ரேடிங்கை வந்துட்டு ரெகுலேட் பண்ண, அதாவது குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன, நான் இப்போ வந்துட்டு அமௌண்ட் கொடுத்துருவேன், ஃபியூச்சர்ல கமோடிட்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது. ஸோ ஃபியூச்சர்ல கமோடிட்டி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி தேவைப்படுது. மினிமம் பிரைஸ் ஃபார் சுகர் கேன் டு சுகர் ஃபேக்டரிஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுதான் ஃபேர் அண்ட் ரினியூமரேட்டிவ் பிரைஸ். இப்போ நம்ம என்னன்னு கொடுவோம், ஸ்டாச்சுட்டரி மினிமம் பிரைஸ். அதுக்கடுத்து ஃப்ளோர் அண்ட் சீலிங் பிரைசஸ். சொன்ன பாயிண்டே தான் திரும்பி வந்திருக்கு. ஃப்ளோர் பிரைஸ்னா யாருக்காக, அடிமட்ட வேலை. ஓகே, மினிமமா இந்த பிரைஸ் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது. சீலிங் பிரைஸ்னா என்ன, மேக்சிமமா நம்ம சீலிங் மேக்சிமமா இந்த பிரைஸ்க்கு தான் வந்துட்டு விற்கணும், இதுக்கு மேல வந்துட்டு விற்க கூடாது அப்படிங்கிறது. கண்ட்ரோல் ஆன் ஃபியூச்சர் ட்ரேடிங் அண்ட் இம்போர்ட்ஸ், சொன்ன பாயிண்ட் தான் திரும்பியும். அதுக்கடுத்து மேஜர் பாலிசி மெஷர்ஸ் டேக்கன் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் பிரைசஸ் ஆஃப் ரா காட்டன் அண்ட் ஜூட். மேஜரா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி எதுக்காக அப்படின்னு பார்த்தா ரா காட்டன் ஜூட்ல இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் அண்ட் இம்போர்ட்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறது.
These are some of the need for agriculture price policy. First என்ன procurement operation, செகண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்கறதுக்காக, ரேஷனிங் கண்ட்ரோல் பண்றதுக்காக, குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக, அப்புறம் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு இல்லீகலா மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக. மூணாவது என்னன்னா மேக்ஸிமம் கண்ட்ரோல்டு பிரைஸ், அஷ்யூர்ட் மினிமம் பிரைஸ், அதுக்கடுத்து ஸ்டாச்சுட்டரி மினிமம் பிரைஸ், எக்ஸ்போர்ட்டை பேன் பண்றது, நம்ம கிட்ட இல்லைன்னா இம்போர்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்றது, ஃபியூச்சர் ட்ரேடிங்கை குறைக்கிறது. சுகர் கேனுக்கு, சுகர் ஃபேக்டரிஸ்க்கு என்ன கொடுப்பாங்கன்னா மினிமம் பிரைஸ், அதுதான் எஃப்ஆர்பி, ஃபேர் அண்ட் ரினுமரேட்டிவ் பிரைஸ். முன்ன சொன்ன பாயிண்டை திரும்பி ஃப்ளோர் அண்ட் சீலிங் பிரைசஸ் ஃபிக்ஸ் பண்றது, ஃபியூச்சர் ட்ரேடிங் அண்ட் இம்போர்ட்ஸை கண்ட்ரோல் பண்றது. எந்த கிராப்ல மேஜரா பண்ணுவாங்க? ரா காட்டன் அண்ட் ஜூட். Next, CACP. CACP stands for Commission of Agriculture Cost and Prices. I repeat, Commission of Agriculture Cost and Prices. CACP-னே ஆரம்பிக்கல, ஃபர்ஸ்ட் APC-ன்னு ஆரம்பிச்சாங்க 1965ல. அதுக்கடுத்து 1985ல ரீநேம் பண்ணாங்க. இது யார் ரெக்கமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ஃபுட் கிரெயின்ஸ் பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி செட்டப் பண்ணி, அந்த கமிட்டியை யார் ஹெட் பண்ணாங்கன்னா எல்கே ஜா அப்படிங்கிறவரை ஹெட் பண்ணி இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சோ இது வந்ததுனால என்னென்ன நடந்திருக்குன்னா, எம்எஸ்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. எம்எஸ்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. சீலிங் பிரைஸ். சீலிங் அப்படின்னா நம்ம சீலிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்சிமம் பிரைஸ் சீலிங் பிரைஸ். ஓகேவா? அதுக்கடுத்து ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ், கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்றது. இஷ்யூ பிரைஸ்னா கன்சியூமருக்கு எப்படி இஷ்யூ பண்றாங்க அந்த இஷ்யூ பிரைஸ். இதெல்லாம் சிஏசிபி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட் பிரைசஸ் அப்படின்றது. அட்மினிஸ்ட்ரேட் பிரைசஸ்னா ஒண்ணு இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, கவர்மெண்ட்க்கு கீழே வர பிரைசஸ், அதுதான் அட்மினிஸ்ட்ரேட் பிரைசஸ். ஸோ இந்த பிரைசஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது. என்ன அப்ஜெக்டிவ்னா ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ்ல தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. எதுக்காக ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, பிரைஸ் ரொம்ப குறையாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எப்போ பம்பர் ப்ரொடக்ஷன், எதனால பம்பர் ப்ரொடக்ஷன் அப்போ பிரைஸ் குறையுது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் சீசன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சீசன்னா அந்த க்ராப்பை எல்லா ஃபுட்ஸ், அந்த ஏரியால இருக்கிற எல்லா ஃபுட்ஸும் க்ரோ பண்ணிருப்பாங்க. அப்போ இங்க என்ன நடக்கும்? என்ன ஃபேவரபிள் கிளைமேட்டு, நல்ல ரெயின்ஃபால் எல்லாமே கிடைச்சிருக்கும். பெஸ்ட் டிசீஸ் எதுவுமே இல்லாம நல்லா கிடைச்சிருக்கும். ஸோ பம்பர் ப்ரொடக்ஷன் வந்து, இந்த பம்பர் ப்ரொடக்ஷன் வரும்போது என்ன நடக்கும்? பிரைஸ் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் நடக்காம, இந்த பம்பர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது பிரைஸ் ரொம்ப டிக்ளைன் ஆகி ஃபார்மர் எஃபெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அட்மினிஸ்ட்ரேட் பிரைஸ். ஃபார்மர்ஸை மட்டும் இல்ல, கன்சியூமர்ஸை கூட ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. எப்படி? எக்ஸசிவ் பிரைஸ் இன்கம். இப்போ வந்துட்டு இதே சிச்சுவேஷன் தான் என்ன நடக்குதுன்னா, கிளைமேட் ட்ரவுட் வருது, இல்லைன்னா வந்துட்டு ஃபிளட் வருது, அன்ஃபேவரபிள் கிளைமேட்டா இருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்கும்? பெஸ்ட் டிசீஸ் அட்டாக் இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் இருக்காது, பிரைஸ் என்ன ஆகும்? ரொம்ப அதிகமாகும். கன்சியூமர்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக. அதுக்கடுத்து என்ஷூரிங் procurement for buffer stocks or operation of public distribution system. நம்மளுடைய ரேஷன் கடையில பஃபர் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்றதுக்குமே, அதுக்கடுத்து டே டு டே சப்ளைக்காகவுமே ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுக்காக, சரி ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றது வந்துட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேட் பிரைஸ் தான். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட் பிரைஸ் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ். என்னென்னா எம்எஸ்பி, ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் அண்ட் இஷ்யூ பிரைஸ். நெக்ஸ்ட் எம்எஸ்பி. எம்எஸ்பின்னா என்ன? மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இதுதான் எம்எஸ்பி. ஸோ எம்எஸ்பி யார் செட் பண்ணுவாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் செட் பண்ணும். மாத்தி எழுதுறாரு, எல்லாருமே எழுதக்கூடியது என்ன தெரியுமா? எம்எஸ்பி செட் பை அப்படின்னு கேட்டா அழகா சிஏசிபின்னு இருக்கிற ஆப்ஷனை போட்டு வந்துருவாங்க. ஆனா இது தப்பு. சிஏசிபி ரெக்கமெண்ட் தான் பண்ணுவாங்க. அவங்க காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனை கால்குலேட் பண்ணி ரெக்கமெண்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ எம்எஸ்பி இஸ் செட் பை இந்தியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? எதுக்காகன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டா அதை பர்ச்சேஸ் பண்றதுக்காக. மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு வேணா இருக்கும், அதை பத்தி கவலையே இல்லை. சோயிங் சீசனுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு இது கொடுத்துருவாங்க. இதுதான் எம்எஸ்பி. ரைஸுக்கு இதுதான் எம்எஸ்பி, கோகோனட்க்கு இதுதான் எம்எஸ்பின்னு கொடுத்துருவாங்க. அதை பொறுத்து ஃபார்மர் அவங்க க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை வந்துட்டு அவங்க க்ரோ பண்ணிக்கலாம். இட் சர்வ்ஸ் அஸ் அன் எசென்ஷியல் சிக்னல் ஃபார் ஃபார்மர்ஸ் டூரிங் தி சோயிங் சீசன். ஏன்னா இதை வச்சு வந்துட்டு ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட் வரலனாலும், இன்கேஸ் கிராப் ஏதாவது ஃபெயில் ஆகுது, இல்லை நம்மளுக்கு வந்துட்டு யாரும் வாங்கலைன்னாலும் கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் இது நடக்கும். இது மெயின் எய்ம் என்ன? இன்கம் அண்ட் ஸ்டெபிலிட்டி. அக்ரிகல்ச்சர் இன்கம் அண்ட் ஸ்டெபிலிட்டி தான் இதனுடைய மெயின் எய்மா இருக்கும். ஓப்பன் மார்க்கெட் பிரைசஸ் குறையுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு முன்னாடி வந்து எம்எஸ்பி முன்னாடி அனௌன்ஸ் பண்ண பிரைஸ் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்க.
அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்எஸ்பி உடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா ரினுமரேட்டிவ் பிரைசஸ் கொடுக்கணும். அதாவது ஃபார்மர்ஸ்க்கு மினிமம் ப்ராஃபிட் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஃபுட் செக்யூரிட்டி எதுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இன்சென்டிவைஸ் பண்றோம்னா ஃபார்மர் அடுத்து திரும்பி நெக்ஸ்ட் கிராப் கல்டிவேட் பண்ணுவாங்க, போவாங்க. அவங்களுக்கு பணமே கொடுக்கல, யாரும் வாங்கலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுதான் ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மருக்கு வந்துட்டு அந்த இதுல கரெக்டா வந்துட்டு ப்ராஃபிட் வரலைன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு கிராப்பிங் கூட மணி இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க? லோக்கல் மணி லெண்டர் கிட்ட மணி வாங்குவாங்க. அதுக்கடுத்து அதை கடன் கட்ட முடியாது. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி அது ஒரு மேஜர் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் பஃபர் ஸ்டாக் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஃபர் ஸ்டாக் வந்துட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தேவைப்படும்ன்றது. ஃபைனலா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நம்ம ரேஷன் கிடைக்கும். இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்எஸ்பி. அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் கால்குலேஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? சோயிங் சீசனுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்எஸ்பிக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். ஓகே, ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். எம்எஸ்பி வந்துட்டு சோயிங் சீசனுக்கு முன்னாடியே, ஆனா ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் வந்துட்டு எப்போ சொல்லுவாங்க? பிஃபோர் ஹார்வெஸ்டுக்கு முன்னாடி தான் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிஏசிடி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா ஃபார்மர்ஸை இன்டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு லாஸ் ஆயுது யாருமே வாங்கலைனாலும் கவர்மெண்ட் நம்மளுக்கு மினிமமா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா ஃபார்மர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி க்ராப்பை அலோகேட் பண்ண வைப்பாங்க. அண்ட் இது வந்துட்டு எம்எஸ்பி என்ன என்கரேஜ் பண்ணணும்னு பார்த்தா ப்ரொடக்ஷனையும் எக்கனாமிக் ஆக்சஸ் டு ஃபுட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட் முன்னாடியே பார்த்ததுதான். இந்த எம்எஸ்பியோட ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட் சிஏசிபியோட ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்டும் மோரால சிமிலரா இருக்கும். 1965ல இந்தியன் அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசியில அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன் ஏபிசி வந்துச்சா? அந்த ஏபிசி வரும்போதே இந்த எம்எஸ்பி கூட வந்துச்சு. ஓகேவா? அப்போதுல இருந்தே இந்த அக்ரிகல்ச்சர் பிரைஸிங்க்கு இந்த எம்எஸ்பி ஒர்க் ஆயிருக்கு. ஸோ சிஏசிபி வந்துட்டு எம்எஸ்பியை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 டைப்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் A2 மெத்தட், செகண்ட் A2 அண்ட் FL மெத்தட், தேர்டு C2 மெத்தட். A2 மெத்தட்ல எப்படின்னா ஃபார்மர் டைரக்டா அவங்க கையில இருந்து எவ்வளவு செலவு பண்றாங்க, சீடு, ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட், லேபர் என்னவா இருக்கும், டைரக்டா அவங்க கையில இருந்து எவ்வளவு செலவாகுதோ அதை வச்சு வந்துட்டு எம்எஸ்பியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் A2 அண்ட் FL அப்படின்னா ஃபேமிலி லேபரை வந்துட்டு ஆட் பண்ணும். வேல்யூ ஆஃப் அன்பெய்டு ஃபேமிலி லேபர். இப்போ வந்துட்டு ஒரு லேண்ட்ல அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கிற 4-5 மெம்பர்ஸே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ எத்தனை மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த லேபர் காஸ்ட்டுமே ஆட் பண்ணி கொடுப்பாங்க. தேர்ட் மெத்தட் C2 மெத்தட். C2 மெத்தட் இட் இஸ் அ வெரி பெட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. C2 மெத்தட் அப்படிங்கிறது காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட். காம்ப்ரிஹென்சிவ்னா என்ன? டோட்டல் எல்லாமே சேர்த்து கொடுக்கறது. அந்த ரெண்ட், அந்த லேண்ட்கான ரெண்ட், இப்போ அந்த கிராப் போடாம வேற கிராப் போட்டிருந்தா எவ்வளவு இன்கம் வந்திருக்கும். ஸோ அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் தி டாப் ஆஃப் A2 அண்ட் FL. ஓகேவா? ஸோ பெஸ்ட் மெத்தட் எதுன்னு கேட்டா C2 மெத்தட். அண்ட் 2023ல இந்த எம்எஸ்பி இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்குமா? ஸோ இந்த எம்எஸ்பி 22 கிராப்ஸுக்கு வந்துட்டு சிஏசிபி ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது இல்லாம சுகர் கேனுக்கு வந்துட்டு FRP ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகேவா? இந்த 22 கிராப்ஸ் இல்லாம இன்னும் 2 கிராப்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுதான் டோரியா அண்ட் டீஹஸ்க்டு கோகனட். நம்மளுடைய கொப்பரை தேங்காவும், டோரியானா அது மஸ்டர்ட் மாதிரி இருக்கும், ரேப் சீட் மஸ்டர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. பட் என்னன்னா அதோடைய பிரைஸ் வில் பி ஈக்குவல். டோரியாவுடைய பிரைஸ் மஸ்டர்ட் ஆர் ரேப் சீடோடைய எம்எஸ்பி பிரைஸ் மாதிரி இருக்கும். அண்ட் டிஎஸ்க்டு கோகனட்டுடைய இது வந்துட்டு கோப்ராவுடைய பிரைஸுக்கு மாதிரி இருக்கும். சாரி, டிஎஸ்க்டு கோகனட்னா வெளியே அந்த இது இருக்குல்ல, அதை உச்சு உள்ள இருக்கிற அந்த தேங்காய் மூட்டு. ஓகேவா? அதுக்குமே வந்துட்டு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்டா வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல 24ன்னு இருந்தா 24 ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. 24 இல்லைன்னா 22 இஸ் ஃபைன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 22 கிராப்ஸ்ல என்னென்ன கிராப்ஸ் இருக்குன்னா 14 கேரட் சீசன் கிராப்ஸ், 6 ராபி கிராப்ஸ் அண்ட் 2 கமர்ஷியல் கிராப்ஸ். இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எம்எஸ்பி சிஎஸ்ஐபி ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட் எடுக்கும்னு சொல்லி. கவர்மெண்ட்ல யார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். CCEA அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இவங்க தான் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க சிஎஸ்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.
இதனுடைய சேர்மன் யாருன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. நெக்ஸ்ட் எம்எஸ்பி வந்துட்டு எல்லா மேண்டேட்டட் கேரிஃப் கிராப்ஸ் எவ்வளவு 14 கிராப்ஸ்க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரீசென்ட் இயர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா விலைவாசி எல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஃபார்மருக்கு ஒரு மினிமம் ரெனுமரேட்டிவ் ஃபிக்ஸ்டு இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால என்ன நடந்திருக்குன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அதனால கிராப் டைவர்சிபிகேஷன் கூட நடக்குது. ஸோ கிராப் டைவர்சிபிகேஷன்னா என்ன? நான் வந்துட்டு பேடி தான் எங்க தாத்தா காலத்துல இருந்து பேடி தான் க்ரோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்துட்டு பேடி இல்லாம பல்ஸுக்கு போறதோ இல்ல வந்துட்டு டியூபர் கிராப்ஸுக்கு போறதோ இதுதான் வந்துட்டு கிராப் டைவர்சிபிகேஷன். இல்ல வந்துட்டு ஈவன் லைஃப் ஸ்டாக் போறதோ இதுதான் கிராப் டைவர்சிபிகேஷன். இது எதனால நடந்திருக்கு? பிகாஸ் ஆஃப் எம்எஸ்பி இருக்குன்றதுனால தான் ஓகே பேடினால பல்ஸ் போடலாம், பல்ஸுக்கு கூட வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ்ல தான் போறாங்க. இது வந்துட்டு தெரியுதா? மினிமம் சப்போர்ட் பிரைசஸ் ஆஃப் கேரஃப் மார்க்கெட்டிங் சீசன் 2023-24 டேட்டா. இது நான் வந்துட்டு சிஎஸ்சிடி வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு படிங்க. எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வேணாம். இந்த 2023-24 இந்த டேட்டாவை படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க மக் அடிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுக்கடுத்து இந்த இன்க்ரீஸ் இன் எம்எஸ்பி ஓவர் 2023 இந்த 2 காலம்லயும் நல்லா படிச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு படிங்க. இதுக்கு மேல ஸ்பூன் ஃபீடிங் யாருனாலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டாவுமே இங்கே இருக்கு. இது 2023-24 22-23க்கும் இருக்கு, 14-15க்கும். பட் நீங்க இது மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த 2 காலம் படிச்சீங்கன்னா போதும். எல்லா கிராப்க்கும் படிக்கணுமானா என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் எல்லா கிராப்க்கும் படிக்கிறது. இன்கேஸ் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா பேடி பாத்துக்கோங்க. தமிழ்நாடுல என்னென்ன கிராப்ஸ் வந்துட்டு மேஜரா க்ரோ பண்றோமோ அந்த கிராப்ஸை பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்றதுனால மோஸ்டா பேடி, அதுக்கடுத்து ஜோவர் பாத்துக்கோங்க, பாஜ்ரா, ராகி, மெய்ஸ், ரெட் கிராமு, கிரவுண்ட் நெட்டு, காட்டன் இவ்வளத்த பாத்துக்கிட்டா போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனா இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் பை ஹார்ட் எவ்ரிதிங். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பிரைசஸ். எம்எஸ்பி பார்த்தாச்சு. ஓகேவா? எம்எஸ்பில என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம? லைக் பிஃபோர் சோயிங்ல வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 22 கிராப்ஸ்க்கு பிளஸ் 2 கிராப் எது டிஎஸ்க்கு, கோகோனட்க்கும், டோரியாக்கும் வந்துட்டு சொல்றாங்க. அது இல்லாம என்ன 3 மெத்தட்ஸ்ல வந்துட்டு கால்குலேட் பண்றாங்க. அதுல பெஸ்ட் மெத்தட் எது? C2 மெத்தட். ஏன்னா அது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மெத்தட், எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவ்வளவு ஞாபகம், இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் எம்எஸ்பி அந்த மினிமம் சப்போர்ட் பிரைசஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2023-24க்கு அதுக்கப்புறம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து போறோமா நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு procurement prices. Procurement prices எப்பவுமே will be higher than MSP. Procurement price will be higher than MSP. இது லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சில. ஓகேவா? அதுக்கு அடுத்து எப்போ சொல்லுவாங்க? ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங். எம்எஸ்பி பிஃபோர் சோயிங், ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ கவர்மெண்ட் எப்படி எதுக்காக ப்ரொக்யூர் பண்றாங்கன்னா, இப்போ நம்ம பக்கத்து ஸ்டேட் டெபிசிட்டா இருக்கு, அங்க ஏதோ ட்ரவுட் வந்திருக்கு அப்படிங்கிறது, இல்ல நம்ம ஸ்டேட்லயே ஒரு வல்னரபிள் செக்ஷன் அவங்கள ஹெல்ப் பண்றதுக்கும். ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு இத ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸை எதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் பிரைஸ், சென்டர் மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கு, மினிமம் பிரைஸ் என்ன, அந்த சீசன்ல எம்எஸ்பி என்ன அனௌன்ஸ் ஆயிருக்கு, அதுக்கடுத்து அவங்களுக்கான காஸ்ட், மார்க்கெட்டிங் காஸ்ட், ப்ராசஸிங் காஸ்ட். அது மட்டும் இல்லாம ஃபார்மருக்கு வந்துட்டு ஓன் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு எவ்வளவு தேவைப்படும், அந்த பர்டிகுலர் கிராப்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் காம்படிட்டிவ்னஸ், வெளியே வந்துட்டு அந்த கமாடிட்டிக்கான வேல்யூ, இதெல்லாம் பொறுத்துதான் ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி. எந்த ஏஜென்சி இதை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்சிஐ. எஃப்சிஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம. ஓகேவா? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு இதை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அது இல்லாம சில ஸ்டேட் லெவல் ஏஜென்சிஸ், அதாவது கோஆபரேட்டிவ்ஸ் இருக்குல்ல ஸ்டேட் லெவல்ல, அவங்க கூட சில டைம் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணுவாங்க அந்த ஸ்டேட்டுக்கான தேவைப்படுது. ஸோ எஃப்சிஐ வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்கானது, ஸ்டேட் லெவல்ல கோஆபரேட்டிவ்ஸ் கூட ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பெசிபிக் சீசன்ல எல்லா கிராப்புமே ப்ரொக்யூர் பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. மேஜரா நம்ம யூஸ் பண்ற கிராப் என்ன? வீட்டு பேடி.
இது நம்மளுடைய கன்சியூமபிள். எப்போ நம்மளுக்கு அவசியமா தேவைப்படுறது எது, அத மட்டும் தான் ப்ரொக்யூர்மென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம டைரக்ட்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர்மென்ட் பண்ணுவாங்க. மிடில் மேன் யாருமே வச்சுக்க மாட்டாங்க. மிடில்ல யாருமே கவர்ன்மெண்ட் வந்துட்டு டைரக்ட்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஸ்டேபிள் ஃபுட் கிராப்ஸ தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஸ்டேபிள் ஃபுட் கிராப் என்ன? ரைஸ், வீட் இது 2 தான். இந்த கவர்ன்மெண்ட் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்றது எதுக்காக ப்ரொக்யூர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுட் செக்யூரிட்டிய மெயின்டெயின் பண்றதுக்காகவும், பிரைஸ ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக. இந்த 2 மெயின் ரீசன்க்காக தான் ப்ரொக்யூர் பண்றாங்க. அடுத்த டைப் என்னன்னா, ஃபேர் அண்ட் ரிமுனரேட்டிவ் பிரைஸ். இது என்ன? எஃப்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த எஃப்ஆர்பி, இந்த ஃபேர் அண்ட் ரிமுனரேட்டிவ் பிரைஸ் இப்போ என்னன்னு பேர் மாத்திருக்காங்க? ஸ்டாச்சுட்டரி மினிமம் பிரைஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2மே எதுக்காக அப்படின்னா, சுகர் கேன் ஃபார்மர்ஸ்க்காக. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சோ இப்போ வந்துட்டு சுகர் கேன் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, மோனோப்சோனி இருக்கும். கரெக்ட்டா? மோனோப்சோனின்னா என்ன? சிங்கிள் பையர். சுகர் கேன கொண்டு போய் வெளிய எந்த மார்க்கெட்லயுமே வித்துறலாம் அப்படின்றது கிடையாது. சுகர் கேன சுகர் ஃபேக்டரியில மட்டும் தான் விக்க முடியும். சோ அந்த ஏரியால பார்த்தா அவங்க சிங்கிள் பையரா தான் இருப்பாங்க. சோ அவங்க என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதுதான் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால வந்தது தான் இந்த எஃப்ஆர்பி. So FRP is a minimum price that sugar mills are legally bound to pay to sugarcane farmers for the cane they procure. அவங்க எவ்வளவு சுகர் கேன் வாங்குறாங்களோ அதுக்கு அவங்க இவ்வளவு பே பண்ணணும். இந்த பிரைஸுக்கு கீழே அவங்க பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. இது யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிசிஏ, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் சாரி சிஏசிபி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அக்செப்ட் பண்றது யாரு? சிசிஇஏ அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது எதுக்கு கீழே வந்துச்சுன்னா, சுகர் கேன் கண்ட்ரோல் ஆர்டர் 1966 இதுக்கு கீழே வந்ததுதான் இந்த ஃபேர் அண்ட் ரிமுனரேட்டிவ் பிரைஸ். சோ இதுல என்னன்னா, அவங்க ப்ரொக்யூர் பண்ணி 14 டேஸ்க்குள்ள வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடக்கும். ஃபேக்டரி வந்துட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி 14 டேஸ்க்குள்ள அவங்களுக்கான அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க டெலிவர் பண்ணிடணும். அப்படி பண்ணல அப்படின்னா, இன்ஃபின் கேஸ் பண்ணலன்னா, ஒவ்வொரு நாள் டிலேக்கும் 15% ஒவ்வொரு வருஷத்துக்கு 15% per annum அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்ல ஃபார்மர்ஸ்க்கு அந்த ஃபேக்டரி கொடுக்க வேண்டியது. அது இந்த சுகர் கேன் கண்ட்ரோல் ஆர்டர் படி. சோ இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது அந்த எஃப்ஆர்பி. அண்ட் வந்துட்டு அவங்க பே பண்றது இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல கூட பே பண்ணலாம். இப்போ சுகர் கேன் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ ஆனுவல் கிராப். கரெக்டா? ஒரு வருஷத்துக்கு. அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் பைனியல் ஆல்சோ. ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அந்த பிரைஸ வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கூட ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கலாம். சோ தட் ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டலா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன கன்சிடர் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த சுகர் கேனை க்ரோ பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுது, அது இல்லாம சுகர் கேன் இல்லாம ஆல்டர்னேட்டிவ் கிராப் போட்டிருந்தா அதுல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன் வந்துடும். இந்த 2 கான்செப்டை வந்து மைண்ட்ல வச்சுதான் எஃப்ஆர்பியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எஃப்ஆர்பி இஸ் நவ் கால்ட் அஸ் ஸ்டாச்சுட்டரி மினிமம் பிரைஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு கீழே வந்திருக்கு? சுகர் கேன் கண்ட்ரோல் ஆர்டர். அண்ட் எம்எஸ்பி மாதிரியே தான் ரெக்கமெண்ட் பண்றது சிஏசிபி. ஆனா அதை அக்செப்ட் பண்றது யாருன்னா, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், சிசிஇஏ. நெக்ஸ்ட் இஷ்யூ பிரைஸ். இஷ்யூ பிரைஸ்னா நம்மளுடைய ரேஷன் கடையில நம்மளுக்கு கொடுக்குற விலையை தான் இஷ்யூ பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது எப்பவுமே ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸை விட ஹையரா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் வில் பி ஆல்வேஸ் ஹையர் தேன் தி எம்எஸ்பி. இஷ்யூ பிரைஸ் வில் பி ஆல்வேஸ் ஹையர் தேன் தி ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ். இந்த கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐபிபிபி எம்எஸ்பி, ஐபிபிபி எம்எஸ்பி. ஓகே? அண்ட் இது வந்துட்டு ஓப்பன் மார்க்கெட் பிரைஸ். நம்ம நார்மலா வெளியே வாங்குற பிரைஸை விட கம்மியா தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து இஷ்யூ பிரைஸ் இருக்கும். இஷ்யூ பிரைஸ்ல இருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து எம்எஸ்பி இந்த ஆர்டர்ல இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. ஓகே? அவ்வளவுதான். நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கிறத பார்த்துட்டோம். அது இல்லாம சில பிரைசஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பிரைசஸ். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் சேலிங் பிரைஸ் அப்படின்னா என்ன? அதுதான் மேக்சிமமான பிரைஸ். செல்லர்ஸ்க்கு கவர்மெண்ட் சொல்லக்கூடியது அதுதான் மேக்சிமமான பிரைஸ். அந்த பிரைஸை தாண்டி அந்த கமோடிட்டியை விற்க கூடாது. அதுதான் மேக்சிமம் சேலிங் பிரைஸ். யார மைண்ட்ல வச்சு பண்ணுவாங்க? கன்சியூமரை மைண்ட்ல வச்சு பண்ணுவாங்க. கன்சியூமரை மைண்ட்ல வச்சு பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஹையஸ்ட் அலோவபிள் பிரைஸ் தட் இஸ் கிவன் டு த செல்லர்ஸ். ஓகேவா? செல்லர்ஸ்க்கு சொல்றது கவர்மெண்ட். நெக்ஸ்ட் பிரைஸ் ஃப்ளோர்னா கவர்மெண்ட் இல்ல ஒரு குரூப் வந்துட்டு இம்போஸ் பண்ணுவாங்க. அதுதான் மினிமம் லிமிட்டா இருக்கும்.
அதுக்கு கீழ வந்துட்டு அந்த பிரைஸ் போகக்கூடாது. அதுக்கு கீழ விக்க முடியாது. அதுதான் பிரைஸ் ஃப்ளோர். அது இல்லாம சப்போர்ட் பிரைஸ். இந்த சப்போர்ட் பிரைஸ் வந்துட்டு கவர்ன்மெண்ட் குடுக்குறது. ஸோ கவர்ன்மெண்ட் எதுக்கு குடுப்பாங்க இந்த சப்போர்ட் பிரைஸ்? இஃப் இன் கேஸ் ஏதாவது கிராப் ஃபெயிலியர் ஆயிருக்கு, இல்ல ஏதாவது பம்பர் புரொடக்ஷன்ல எந்த மார்க்கெட்லயும் போகலங்கும்போது, அந்த ஒரு ஆப்ளிகேஷன் அந்த ஒரு கண்டிஷன்ல கவர்ன்மெண்ட் குடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்துட்டு சப்போர்ட் பிரைஸ். ஃபைனலா மினிமம் பிரைஸ், ரிசர்வ் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி. இந்த பிரைஸ்ல கண்டிப்பா நம்மளுக்கு வந்துரும் அப்படிங்கிறது மினிமம் பிரைஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரிசர்வ் பிரைஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் எல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அக்ரிகல்ச்சர் பிரைஸ்னா என்ன பார்த்தோம்? எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ மானிட்டரி டேர்ம்ஸ்ல சொல்றேன். அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பார்த்ததுக்கு அப்புறமா ஹிஸ்ட்ரி பார்த்தோம். ஹிஸ்ட்ரியில நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? சிஏசிபி வந்துட்டு ஏசிபியா இருந்துச்சு. எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1965ல. அதுக்கு அடுத்து சிஏசிபி அப்படின்னு ஆனது. எப்போ சிஏசிபி ஆச்சு? 1985ல. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாம அக்ரிகல்ச்சர் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னா என்ன? எப்படி ஸ்டெபிலைஸ் பண்றது? என்னென்ன வேஸ் இருக்கு? மினிமம் சப்போர்ட் பிரைஸ், ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ், இஷ்யூ பிரைஸ், பேரண்ட் பிரைஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து நீட் பார்த்தோம். அது தியரட்டிக்கல் போர்ஷன். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ல வெயிட்டேஜ் கொடுக்க வேணாம். அதுக்கடுத்து சிஏசிபி எஸ்டாப்ளிஷ் ஆனது எந்த கமிட்டி? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜா கமிட்டி இயர் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கடுத்து எம்எஸ்பி பார்த்தோம். எம்எஸ்பின்றது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பிஃபோர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஃபோர் சோயிங். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் வந்துட்டு பிஃபோர் ஹார்வெஸ்டிங். இந்த எம்எஸ்பில இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன? எல்லாத்துலயுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன? சிஏசிபி ரெக்கமெண்ட் பண்ணி கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. இதோடைய சேர்மன் யாருன்னு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எம்எஸ்பி பொறுத்தவரை ப்ரெசென்டா இருக்கிற எம்எஸ்பியை வந்துட்டு பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப்ஸுக்கு தமிழ்நாடுல க்ரோ ஆகிற கிராப்ஸுக்கு நான் சொன்ன 2 காலம். இது இல்லாம எவ்வளவு கிராப்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். 22 கிராப்ஸ் பிளஸ் 2 கிராப்ஸ். 24 இருந்தா பெட்டர் 24 போட்டுருங்க. அவ்வளவு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து இஷ்யூ பிரைஸ் பார்த்தோம். இஷ்யூ பிரைஸ்னா ஃபேர் பிரைஸ் ஷாப்ல எவ்வளவுக்கு இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கிறது இஷ்யூ பிரைஸ். ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் பார்த்தோம். ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் இங்க பார்த்துருக்கோம்ல. ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி யாரு? எஃப்சிஐ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹூ இஸ் தி ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி அட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்னா எஃப்சிஐ. ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கோஆபரேட்டிவ்ஸ்ல இருந்து ப்ரொக்யூர் பண்ணி. ஸோ இவ்வளவுதான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சில கொஸ்டின்ஸ். So the first question, Agriculture Price Commission was set up in 1965 January and it was renamed in 1985. That's important. Okay. Next, expert body that recommends the MSP. MSP recommend பண்றது யாரு? Recommended by CACP. And CACP recommends MSP for dash commodities, 24 commodities. Government agency responsible for procuring FCI. Minimum price that sugar mills are legally bound to pay for sugarcane farmers. Statutory minimum price. முன்னாடி அது என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம். Fair and remunerative price அப்படின்னு சொல்லி. Okay, that's it for today's class. Thank you all for your patience. Next class பார்ப்போம். Bye bye. ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க.